உலகம் முழுவதும் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஜோதிட ஆசான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக மகிழ்ச்சி அடைகிறேங்க. இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்கறாங்க, அதாவது ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த வரிசையில் இந்த மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் அதில் வரக்கூடிய 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் துல்லியமான வீடியோ பதிவானது நம்ம வீடியோ பதிவில் நம்ம போட்டுட்ருக்கோங்க. அதாவது இந்த அடுத்த மாதம் 2024 அடுத்த மாதம் இருக்கக்கூடிய ஆகஸ்ட் மாதத்தை ராசி கிரகங்களை பார்க்குறோம். இந்த கிரகனுடைய சஞ்சாரம் இந்த மீனராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அளித்தார் இருக்கிறார், பலன்கள் என்ன, பரிகாரம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க இருக்கிறாங்க. மீனராசியை பொறுத்தவரையும் 7 ராசியினுடைய ஆரம்பம் கிட்டத்தட்ட ஒரு 1.25 வருஷமாக ஓடிக்கொண்டிருக்குதுங்க. இப்போ இந்த ஏழையுடைய தாக்கம் இருப்பதால் மீனராசிக்காரர்கள் கொஞ்சம் பயத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டம். அந்த பொதுவாகவே மீனராசி பயம் இருக்கும். அப்போ இப்போ பார்க்கும்போது அதிக பயத்துடன் இருக்கக்கூடிய காலகட்டம் அந்த காலகட்டங்க. இப்போ மீனராசியை பொறுத்தவரை இந்த மாதம் முழுவதும் சில விஷயங்களில் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் 14ஆம் தேதிக்குள் இது நடந்தே தீரும். உடல் ரீதியாக கொஞ்சம் பார்க்கணும், உடல் ரீதியாக கொஞ்சம் அக்கறை செலுத்துங்கள், உடல்நிலையில் அக்கறை செலுத்த வேண்டும் இந்த காலகட்டம். சனி இந்த மாதம் முழுவதும் 12ஆம் வீட்டில் வக்ர நிலையில் இருக்க போகிறாங்க. அப்போ வக்ரம் கிரகனுடைய சஞ்சாரம் இப்போ மீனராசியில் வரக்கூடிய ராசியும் அதற்குரிய 3 நட்சத்திர பலன்களும் பார்க்குறோம் தொடர்ந்து. இப்போ மீனராசியில் வரக்கூடிய முதல் நட்சத்திரம் பூரட்டாதி அப்படி பார்க்குறோம். அதாவது பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரக்காரர்களும் முழுமையாக அடுத்தது இந்த பலன்கள் பார்க்க இருக்கிறோம். வக்ர நிலையில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு உடல்நலம் மற்றும் செலவுகளுடைய கவனம் தேவைங்க. உடல்நலம் மற்றும் செலவு கட்டுக்குள் அடங்காமல் போயிட்டு இருக்கக்கூடிய காலகட்டம் காலகட்டம். இந்த 2 பகுதிகளும் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குதுங்க. அது மட்டுமல்லாமல் மாதம் முழுவதும் ராசியில் ராகு இருப்பதால் கவலையற்றவர்களாகவும் சுவாத்தால் பல பிரச்சனைகளை நீங்களே தீர்த்து கொள்ளவும் செய்ய வேண்டுங்க. பல விஷயங்கள் பல மாதங்கள் உங்களுக்கு இருந்தால் கூட அந்த ஆகஸ்ட் மாதம் ரொம்ப ராகுவுடைய தாண்டவம் ரொம்ப உச்சத்தில் இருக்க போதுங்க. அப்போ தேவையற்ற செலவுகள் மற்றும் தவறான உணவு பழக்கங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தை கெடுக்கும் மற்றும் ஒட்டுமொத்த நிதிநிலையும் பாதிக்குங்க. அதாவது நிதிநிலை பாதித்து அந்த உணவை நீங்கள் எடுத்து உட்கொண்டு நின்றால் உங்கள் உடல்நிலையில் ரொம்ப செலவுகளை அதிகக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டங்க. இப்போ உடல் மற்றும் நிதிநிலையை பொறுத்தவரை இந்த மாதம் உங்களுக்கு சுமாராகவே இருக்க போதுங்க. பெருசாக அதில் ஒரு எடுத்துகிட்டு போகிற காலகட்டம் அந்த காலகட்டம் இல்லை. அப்போ கவனமாக இருக்க வேண்டும். பல காரணங்களுக்காக வெளிநாடு செல்லும் வாய்ப்புகளை நீங்கள் நிராகரிக்க வேண்டாம். இப்போ வெளிநாடு தொடர்புடைய காலகட்டம் இந்த காலகட்டம் நல்லா இருக்குங்க. வெளிநாட்டுக்காக போகணும் அப்படிங்கிற முயற்சி போல இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக உடைய காலகட்டமாக இருக்குதுங்க. அயல்நாடு சென்று சம்பாதித்து நல்லா வீடு வாசல் கார் அப்படின்ட்டு சகல வசதியோடு வாழக்கூடிய மீனராசி என்பது அந்த 7 நாட்டு சனியோடைய பார்வை இருப்பதால் போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிக்கணும். நல்ல ஒரு ஜோதிடரை சந்தித்து என்ன நீங்கள் வெளிநாடு போகலாமா வேணாமாங்கிற ஒரு முடிவை நீங்கள் எடுத்துக்கங்க. எது சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பிச்சோட நான் பார்த்து சொல்லுவோம் பிரச்சனை இல்லை. அப்படி இல்லைனா நீங்கள் எப்போதும் பார்க்குறதுக்கு பார்க்கலாம் பாருங்கள் சரிங்களா. அதனால் நீங்கள் உங்களுக்கு தெளிவான முறையில் உங்களுக்கு நீங்கள் ஜாதகம் அனுப்புங்க. நான் சொல்கிறேன் உங்களுக்கு என்ன எப்படி இருக்குது, வெளிநாடு போகலாமா வேணாமா, இந்த காலகட்டம் போனால் எப்படி இருக்கும், போகலாம் எப்படி இருக்குங்கிற மாதிரி நான் சொல்கிறேன். ஸோ நிதி விஷயங்களில் நீங்கள் அதிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பணம் பற்றாக்குறை, பணம் நீங்கள் கொடுத்த இடத்தில் வரவில்லை என்று இயங்கியவர்கள் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் குரு பகவான் அருளால் வருமான நிலைகள் உயரும். ஒரு ஜாதருக்கு குரு பார்க்க கோடி நன்மை தருவாங்க. குருவுடைய பார்வை ரொம்ப முக்கியம். குரு பார்க்க தான் கோடி நன்மை தரக்கூடிய கிரகம் ஜாதருக்கு உண்டு. இப்போ குரு பார்வை இருப்பதால் உங்களுடைய குருவுடைய பகவானுடைய அருளால் என்ன பண்ணும், வருமான நிலையெல்லாம் உயர இருக்குதுங்க. பணியிடத்தில் எச்சரிக்கையுடன் செயல்படும். நீங்கள் வேலை செய்வது, தொழில் செய்யக்கூடிய இடத்துல ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப நல்லதுங்க. சக ஊழியர்களுடைய ஆதரவையும் பெறவும் அவை ஒட்டுமொத்த மன உறுதியை அதிகரிக்க உதவோடு பணியிடத்தில் மொத்த நிலையை மேம்படுத்தும் மாதமாக இம்மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்யக்கூடிய அன்பு நண்பர்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்ற தாழ்வுகளை சந்திக்க நேரிடுங்க. வியாபாரத்தில் கட்டுக்குள் அடங்காமல் போகும். சக போட்டியாக உங்களிடம் வம்பு வாக்குவாதம் செய்யக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். தேவையில்லாமல் சண்டை சச்சரவு, வம்பு வழக்கு, கோர்ட்டு வரைக்கும் போகிறதுக்கான கிரகங்கள் இருக்குது. கொஞ்சம் பார்த்துருங்க. உங்கள் வேலை நீங்கள் செய்யுங்க. உங்களுக்குள்ளான நிதி நிலைமைகள் உங்களுடைய லாபம் உங்களுக்கு வந்துடுங்க. அடுத்தவங்களுக்கு போட்டி போட்டு நம்ம செஞ்சோம்னா அது செட் ஆகாது சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் காதல் உறவில் கசப்பும் ஏற்படும் காலகட்டம்.
இந்த இந்த மாதம் 5ஆம் வீட்டில் சூரிய பகவான் இருப்பதால் ஈகோ மோதல்கள் ஏற்பட வண்ணம் இருக்குதுங்க. மற்றும் மாதத்தின் 2ஆம் பாதி மிகவும் சாதமாக இருக்குது. 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி புத்திரபாக்கியம் என்று சொல்லக்கூடிய இடம். 5ஆம் இடத்தினுடைய சூரியன் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். அப்போ தகப்பனார் வழி சொத்து பிரச்சனை, பூர்வீகம் சார்ந்த சொத்து பிரச்சனைலாம் கொஞ்சம் வர இருக்குதுங்க. நீங்கள் படி கண்டு காணாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த காலகட்டம் உங்களுக்கு அதுக்கு ஏற்ற காலகட்டம் அல்ல. ஏன்னா 5ஆம் வீட்டில் சூரியனுடைய பார்வை உங்கள் மீது விழுவதால் சூரியனுடைய கோபத்திற்கு நீங்கள் ஆளாகாதீங்க. கொஞ்சம் வந்தாலும் கூட நீங்கள் என்ன பண்ணணும், விட்டு விலகி சென்றுங்க. அதுபடி நடக்கக்கூடிய காலகட்டம். திருமணம் போன்ற திருமணத்திற்காக இந்த காத்து கொண்டிருந்த காலகட்டம், வெகு நாட்களாக திருமணம் ஆகவில்லை என்று இயங்கியவர்கள் மீனராசி என்பதாக இருக்கக்கூடிய காலகட்டம். அது இந்த 96 சொல்லவே தேவல். திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய காலகட்டம். அந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல இடத்தில் மனம் முடித்து மன மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. இந்த காலகட்டம் புத்திரப்பாக்கியம் மழலை சத்தத்துக்காக இயங்கி கொண்டிருக்க காலகட்டம். அந்த காலகட்டம் புத்திரப்பாக்கியம் கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. தேவையில்லாத சந்தேகங்களையும் திருமணமானவர்கள் தேவையில்லாத சந்தேகங்களை தவிர்க்கவும். அப்படி இல்லைன்னா உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் பிரிவினை ஏற்படுத்தும், அந்யோன்யம் இருக்காது, தேவையில்லாத சண்டை சச்சரவு சந்தேகங்களை வளர்க்கக்கூடிய காலகட்டம் அந்த காலகட்டமாக இருக்குது. பள்ளி மற்றும் கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது? இதனால் வரைக்கும் போட்டித் தேர்வில் படித்து கொண்டு மாணவர்கள் நல்ல முறையில் படித்து நல்ல அதிக மதிப்பெண் கிடைக்கப்பெற்று நீங்கள் வேலையில் உறுதி செய்வதற்கான வாய்ப்புகள் இந்த காலம் இருக்குது. ஒரே முயற்சியாக இருங்க. அங்கே பக்கம் இந்த பக்கம் ஓடிட்டுக்கூடாது. ரெண்டு பக்கம் கால வச்சு மாட்டிக்காதீங்க. எந்த பாதையில் போனாலும் ஒரு பாதையை செலக்ட் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்து நல்ல முடிவுகள் எடுக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா குருவுடைய பார்வை 3ஆம் இடத்தில் விழுவதால் இதனால் வரைக்கும் இருந்த தொய்வுகள் உடல்நிலையில் கொஞ்சம் சற்று தொய்வு வந்ததுனால விலகி இருக்க போகுதுங்க. உங்களுடைய கடின உழைப்பு மட்டும்தான் வெற்றியை தரும் மற்றும் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மைண்டு ஒரு ஃப்ரீனஸ்ஸாக உங்கள் மைண்டை ஃப்ரீயாக விடாதீங்க. அப்படி நீங்கள் ஃப்ரீயாக விடும்போது உங்கள் குடும்பம் சார்ந்து தெளிவு இருக்காது. குடும்பம் சார்ந்து உட்காந்துக்கிறாங்க இல்லை. அப்போ குடும்பத்தில் ஏதோ சண்டை சச்சரவுகள், குடும்பத்தில் அண்ணன் தம்பி கூட பிரச்சனை, குடும்பத்தில் தகப்பனுடைய பிரச்சனை, இது எல்லாமே தோன்றக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். அது மட்டும் இல்லாமல் இந்த மீனராசி அன்பர்கள் அதில் வரக்கூடிய 3 நட்சத்திரம் பார்க்கலாம். இந்த பூரட்டாதியை பொறுத்தவரை பார்க்கும்போது வியாபாரம் செய்யக்கூடிய இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்றது அல்ல. இதுலேயுமே பார்த்தீங்கன்னாக்கா ஈகோ, போட்டி, பொறாமை, இதெல்லாம் வஞ்சனம், இதெல்லாம் நிறைய வச்சுட்டு உங்கள் கூட சுற்றிட்டு இருப்பாங்க, பார்த்துருந்துங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் சற்று உங்கள் தொழிலுக்கு தெளிவாக இருங்க. உங்களுடைய உடல்நிலை கொஞ்சம் சற்று அக்கறை தேவைப்படும். உங்கள் தகப்பனார் வழி, தாயார் வழி, இல்லை தகப்பன் தாயாருக்கு உடல்நிலை அழுத்தம் கொடுக்கும், செலவுகள் பண்ணக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். ஏனென்றால் 7னுடைய தாக்கம் இந்த காலகட்டம் உங்களுக்கு போயிட்டு இருக்குங்க. அப்போ புரட்டாதியை பொறுத்தவரை பார்க்கும்போது திருமணம் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான ஒரு வாய்ப்புகளும், இது வரைக்கும் காதல் பண்ணவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகளும் கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. ஒரு கலங்கத்துடன் உங்கள் திருமண வாழ்க்கை இருக்க போகுதுங்க. கொஞ்சம் பார்த்துருங்க. அடுத்து அதாவது மீனராசியில் அடுத்த நட்சத்திரம் உத்திரட்டாதியை பொறுத்த வரைக்கும் அசால்ட்டாக இருக்கக்கூடியவர்கள். எதுலேயும் பார்த்துக்கலாங்கிற மைண்ட் இருக்கக்கூடாது. அது இருந்தால் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் நல்லா இருக்காது, உங்கள் குடும்பம் சார்ந்து நல்லா இருக்கக்கூடியவர்கள் இல்லைன்ட்டான். அப்போ எதுலேயுமே ஒரு முன்னெச்சரிக்கையுடன் நல்ல மதிப்பு மரியாதை இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். அப்போ இந்த உத்திரட்டாதியை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது போட்டித் தேர்வில் படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த காலகட்டம் ஒரு முழுமையான முறையில் படியுங்கள். உங்களுக்கு வெற்றி உறுதி. இந்த டைம் உங்களுக்கு உள்ள போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குதுங்க, பயன்படுத்திங்க. ஏன்னா ஒரு சிலர் கேதுவுடைய திசையில் இருப்பார்கள், அவங்களுக்கு முடிவில் இருப்பாங்க, நல்லா ஒரு மன மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. ஒரு சிலர் பார்க்கும்போது சுக்கிரனுடைய பார்வையில் உட்காந்துருப்பாங்க, அவங்களுக்கும் வேலைகள் கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சி அடையும். ஒரு சிலருக்கு புதன் திசையில் இருப்பாங்க. இப்படி திசைகள் இருந்தால் கூட உங்களுக்கு இந்த காலகட்டம் 7 நாள் சனி போனால் கூட நல்ல ஒரு இடத்துல மன மகிழ்ச்சி, மனம் முடிக்க போகிறீங்க. திருமணமாகும், வேலை வாய்ப்புகள் உட்காருது, எல்லாமே எல்லா சகல வாய்ப்புகளும் கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டங்க. அடுத்தது ரேவதி நட்சத்திரக்காரர்கள். உங்கள் உடல்நல அக்கறை செலுத்த வேண்டும். குடும்பத்தில் மருத்துவ சார்ந்த செலவுகள் அதிகரிக்கும். உங்கள் மனதில் ஏதோ ஒரு சஞ்சலங்கள் ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டமாக இருக்குதுங்க. உங்கள் வாழ்க்கை துணையுடைய சற்று கவனமாக இருங்கள். உங்களுடைய உயர் பதவி வெளிநாடு சென்று வேலை பார்க்க காலகட்டம் சிறப்பாக இருக்குதுங்க. மகிழ்ச்சி, அதாவது மக்களால் பெருமை அடையும் மாதமாக இம்மாதம் இருக்குதுங்க. ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் சற்று கவனமாக இருப்பது நல்லது. இப்போ மீனராசி அன்பர்களும் அதில் வரக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களும் பலன்களை தெரிந்துள்ளவா. பரிகாரத்தை பொறுத்தவரை வியாழக்கிழமை அன்று தட்சாமூர்த்தியை வழிபடவும், ஸ்ரீ ஹரி விஷ்ணு ஜியை வணங்கவும் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்குதுங்க. நேயர்களே, நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் கீழே தெரிவிக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பிள்ளை 4 வரும் ஆள் கொடுத்துருங்க. நாங்கள் ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருங்க. நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இருந்துங்கள். நன்றி, வணக்கங்க.